சகோதரர் தமிழ்நாட்டில் இருந்து தான் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒன்றிய பிரதமர் வருகிற போதோ ஒன்றிய அமைச்சர்கள் வருகிற போதோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 4 முறை பிரதமரை ஊட்டியில இருந்தீங்க. ராமேஸ்வரம் பாலம் திறக்கையில ஊட்டியில இருந்தார் உங்க முதலமைச்சர். இல்ல நான் பேசணும்னா நான் பேசுறேன். இல்ல நீங்க பேசி முடிக்கணும். நீங்க பேசி முடிங்க. குறுக்கிடல, முதற்கட்ட கருத்து தான் வாங்கிட்டு வரேன், பேசிட்டோம். அதாவது ஒரு முதலமைச்சர் அவர் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறார். இது எதுக்காக போனார், எதுக்கு என்ன காரணங்கள், அவர் தெளிவாக அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், கொடுக்குறார். நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன். ரைட். அதை விட மிக முக்கியமாக ஒரு பிரதமர் ஒருவேளை இப்போ சகோதரர் சொல்கிற மாதிரி நம்ம எதிர்க்கட்சி மாதிரி ஒரு எதிரான ஒரு மனநிலையிலேயே எப்போதும் அவங்கள அப்ரோச் பண்ணியிருந்தா இன்றைக்கி பிரதமரை பார்க்கணும் டைம் கேட்டோன்னா பிரதமர் எப்படி கொடுப்பாரு? அதை விட முக்கியம், நான் ஒரு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமரை பார்க்கிறார். பார்த்துவிட்டு பிரதமரிடம் தனியாக பேசுகிற போது சொல்லுகிறார், கடந்த முறை நான் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்டேன், நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான அந்த லோனுக்கு சாங்ஷன் பண்ணிட்டீங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்காரு, நீங்கள் நேரில் கேட்டீங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு இருக்கார். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இப்பவும் நான் கேட்டிருக்கேன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன், பிரதமருக்கும் முதலமைச்சருக்குமான எந்த விதமான நெருடலும் இல்லை. கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக பாஜகவை உயிருள்ள வரைக்கும் எதிர்ப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. தத்துவம் எங்களுடைய நேர் எதிரான தத்துவம், அது வேறு. ஆனால் ஒரு ஆட்சியில் உட்கார்ந்திருக்க போது கூட்டாட்சியினுடைய அடிப்படையே மாநிலத்தில் சுயாட்சி இருந்தால் தான் அது கூட்டாட்சியாக இருக்க முடியும். சரி, கூட்டாட்சி என்பது அங்க ஒரு தனியாட்சி இல்ல, சர்வாதிகார ஆட்சி மத்தியில இல்ல. கூட்டாட்சியினுடைய ஒரு அங்கம் தான் மாநில சுயாட்சி. எங்கெல்லாம் மாநில சுயாட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் தான் கூட்டாட்சி இருக்க முடியும். அதனால தான் மிக தெளிவாக நமது தலைவர் கலைஞர் சொன்னார், 5வது கோஷமாக மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. நம்ம இப்ப குரல் பிரதமரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அதை தானே சொல்றாரு, மாநிலங்களினுடைய வளர்ச்சி தானே ஒரு தேசத்தின் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் அதுதான். அதைத்தான் தோழர் ரொம்ப தெளிவாக கேட்டார். நான் வரும்போது பேசிட்டு இருந்தாரு தோழர் கனகராஜ். நீங்க பேசுறது ஒண்ணு செய்யறது. நான் கேட்கிறேன், வளர்ந்த இந்தியா, ரைட், வளர்ந்த தேசம், வளர்ந்த இந்தியான்னு நீங்க சொல்றத விக்சித் பாரத், விக்சித் என்ன ராஜ்யா, இது என்ன மொழி?